ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிற்றம்படி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெற்றி தியாவோட ஆப்ரேஷனுக்கு தேவையான மொத்த பணத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்போ நம்ம அபி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வெற்றி கர்ணா கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்கல அப்படின்னு தெரியும். அதே நேரத்தில் அவர் கர்ணா கிட்ட கடனாக தான் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். ஸோ இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது, முக்கியமாக கர்ணா கிட்ட பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு அபி முடிவு பண்ணதுனால தான் வெற்றி கிட்ட பணம் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சரளா இருந்துட்டு என் பிள்ளை உயிர் கூட விளையாடுறியா, அந்த தம்பி கொடுக்குறேன்னு சொல்லுது, நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற, எங்களால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் சரி பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக பேசும்போது, நாளைக்கு அந்த பணத்தை நான் உங்களுக்கு இந்த நேரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், வேறு யாருக்கிட்டையும் நீங்கள் கேட்காதீங்க அண்ணி அப்படின்னு நம்ம அபி சொல்கிறாங்க. ஆனால் அபி இந்த காசுக்காக என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சண்முகம் ரொம்ப பதற்றமாகிறாரு. அடுத்ததா நம்ம சண்முகம் அபிகிட்ட பேசணும்னு சொல்லி வெளியே லிங்கம் கிட்ட நின்றுட்டு நம்ம அபிக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களும் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, இப்போ தானே வெளியே போனார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா வெளியே நின்றுட்டுருக்காரு. அண்ணே ஏதாவது என்கிட்ட பேசணுமா அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஆமாம் அபி, நீ எப்படி நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் என்னால் முடியும்ண்ணா, நான் ஏதோ அதுக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெற்றி வராரு. எதுக்கு திரும்ப இங்கே வந்தீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க அபி. நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் பர்சனலாக பேசணும், அக்காவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சரளா என்ன உன் கூட பிறந்தவளா, அக்கா அக்கான்னு அப்படி பாசமலையை பொழியிற, இப்படியெல்லாம் அவளை வேணா உன்னால் ஏமாற்ற முடியும், என்னையும் என் தங்கச்சியையும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு. இல்லைண்ணா, நம்மளெல்லாம் ஈஸியாக ஏமாத்திடுவாங்க, ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே ஏமாந்து போனவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அபி கண் கலங்குறாங்க. என் தங்கச்சி எப்படி இருந்தவ தெரியுமாடா, அவள் எவ்வளோ போல்டானவ, அவளையே இப்படி மூளையில் உட்கார வச்சுட்டியே, பாவி படுபாவி, நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னை எவ்வளோ வேணா திட்டுங்க, என்ன வேணா நடந்திருக்கட்டும், ஆனால் ஒரு குழந்தையோட உயிர், அதாவது எந்த சொந்தமும் இல்லாத ஒருத்தருக்கு தான் உறவுகளோட அருமை தெரியும். எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு உறவுகளோட அருமை தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. யாரும் இல்லாதவங்களுக்கு தான் நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கமும் இருக்கும். அப்படி யாரும் இல்லைன்னா அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் குடும்பத்திலேருந்து தியாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உங்கள் யாராலையும் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி கொஞ்ச நாள் தியா கூட நானும் பழகியிருக்கேன். அந்த குழந்தை கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியலை. அதுவும் இல்லாமல் டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, அந்த பணத்தை நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், உங்களால் எப்போ முடியுமோ அதை கொடுங்க, அந்த பணத்தை வச்சு நான் எந்த காரணத்துக்காகவும் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், எதையும் எதிர்பார்க்கவும் மாட்டேன், தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க, உடனே குழந்தைய அட்மிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏய், நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா, மரியாதை இங்கே இருந்தப்போ எங்களால் எதுவும் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, இது சுடர வேணா நீ ஏமாற்றலாம், குழந்தைங்கள வேணா ஏமாற்றலாம், எங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு திரும்பவும் திட்டுறாங்க நம்ம சண்முகம். அப்போது நம்ம அவி சொல்கிறாங்க, விடுன பரவாயில்ல, இவன் பேசுறதெல்லாம் நம்ம காதில் வாங்க வேண்டாம், நான் கிளம்புறேனே அப்படின்றாங்க. அபி, நீ எங்கம்மா போற, எப்படி பணத்தை அரேஞ்ச் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதுக்காக ஒரு வழி இருக்குண்ணே, நான் போய் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அபி, ஒரு நிமிஷம், தேவையில்லாமல் நீ வெளியில் போகாத, நீ வெளியில் போகிறதுனால உன்னோட எதிரிகள்னால உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு, எதிரியே நீ தானடா அப்படின்னு சொல்லி சண்முகம் கத்துறாரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னு அபிக்கு புரியும், அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, இந்த பணத்தை நான் கொடுக்குறேன், எப்படி பார்த்தாலும் இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தான் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மறுபடியும் தியா வயிறு வலி அப்படின்னு ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. சண்முகம் இதை வந்துட்டேன் அப்படின்னு ஓடுறாரு. அப்போது வெற்றி அபி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அபி, உங்கள் வீட்டை கர்ணா கிட்ட அடகு வச்சுருந்தீங்க, அதுக்காக எக்கச்சக்க வட்டி கட்டியிருக்கீங்க, அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு திரும்பி வருதுன்னு நினச்சிக்கோ, அவன்கிட்ட நான் வாங்கி தரேன், ஆனால் உங்களுக்குன்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு என்னை நம்பு. அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணன் அபியோட அண்ணன் அப்படிங்கிற விஷயமே தெரியாது கர்ணாவுக்கு, அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது, என்னை நம்பு ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த ஆப்ரேஷனை பண்ணு, உன்னால் நாளைக்குள்ளே அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா அரேஞ்ச் பண்ணி என்கிட்ட கொடுத்துரு, இல்லை 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும்னா கூட பரவாயில்ல, ஆனால் உடனே குழந்தைய அட்மிட் பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்போது நம்ம சண்முகம் வராரு. என்னாச்சுனே அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, மாத்திரை காலையில் போடலைல்ல, அதான் இப்போ மாத்திரை கொடுத்துருக்கேன், அவ்வளோதான், வலி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவனை வலியில் ரொம்ப துடிக்கிறா இல்லை அப்படின்னு கண் கலங்குறாங்க அபி. என்ன பண்ணுறதுனே தெரியல அபி அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம வெற்றியை பார்த்து, நீ இன்னும் இங்கே போகலையா இங்கேருந்து அப்படின்னு கத்துறாங்க. நான் அபிகிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்கள், நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கு வெளியே போய் அப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு. ஒத்துக்கணும் கடவுளே, நான் சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அபி இருந்துட்டு சண்முகம் கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னல, அந்த அமௌண்ட்டே கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெற்றி கிட்ட இந்த பணத்தை நம்ம வாங்கிக்கலாம், அப்புறம் நம்ம வெற்றி கிட்ட கொடுத்துடலாம், என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிற அபி, அவங்ககிட்ட வாங்க வேண்டாம்னு சொன்னியே அப்படின்ட்டு. இல்லை, நானே கூட அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் வீடு அப்படின்றாரு சண்முகம்.
ஷண்முகம். இல்லைண்ணா, பாப்பா துடிக்கிறத என்னால் பார்க்க முடியல. தியாவுக்கு இந்த வலியை தாங்குற வயசானா இது. நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாம்ண்ணா. இன்னைக்கு ஈவினிங்கு கண்டிப்பாக நாளைக்கே இல்லை நாளான்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. நம்ம பணத்தை கட்டிடலாம் வெற்றிக்கிட்ட வாங்கி. அது மட்டும் இல்லை, ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க தானே அவங்க. அங்கே எவ்வளோ பணம் பொருள்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கையில் எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ எடுத்துகிட்டு போய் வெற்றிக்கிட்ட கொடுத்தோம்னா அவன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துருவான். அதனால் வெற்றியே கேட்கறதுனாலையும் நமக்கு தான் அப்படின்னு நாங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் வாங்குறதுனாலையும் பிரச்சனை இல்லை. நீ இப்போ தான் அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்க, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீ கடனாக டைரெக்டாக வாங்காதுண்ணா அப்படின்லாம் சொல்லி அபி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெற்றியை கூப்பிடுறாங்க. நீ சொல்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அரேஞ்ச் பண்ணி கொடு, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற வழியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஷண்முகம் சரளா கிட்ட போய் இப்போதைக்கு நம்ம வெற்றிக்கிட்ட பணத்தை வாங்கிக்கலாம், லேட் பண்ண வேண்டாம், நாளைக்கு அபி பணத்தை ரெடி பண்ணி வெற்றிக்கிட்ட கொடுத்துருவா, நம்ம இன்றைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தருணையும் கூப்பிட்டு போகிறோமா அப்படின்னு. அதான் இங்கேயே இருக்கா இல்லை அபி, அவள் பார்த்துப்பா, அவன் ஸ்கூலுக்கு போகட்டும், அவன் பெரிய கிளாஸ் வேறு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு தியாவை கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கரெக்டாக வெற்றி வந்து அந்த பணத்தை கொடுக்குறாரு. எங்களுக்கு இந்த பணத்தை கையில் வாங்கணும்னு பயமாக இருக்குது, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நான் தொகையாக எடுத்துகிட்டு போகும்போது நான் பதட்டத்தில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்களே வந்து ஹாஸ்பிட்டலில் கட்டுதுங்க தம்பி அப்படின்னு வெற்றிக்கிட்ட சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வெற்றி வந்த கார்லேயே இவங்க 3 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் கட்ட வேண்டிய அமௌண்ட்டையும் நம்ம வெற்றியே கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக 1 வீக் குழந்தை ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாகணும் அப்படின்னு ஷண்முகத்துக்கிட்ட டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வீக் வரைக்கும் என்னால் வீட்டுக்கு வர முடியாது, அங்கே ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும், தருண் இருக்கட்டும் சுடராக இருக்கட்டும், அவங்களுக்கு வேணுங்கிறத அபி எப்படியும் கடைக்கு எங்கேயும் போக மாட்டா, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தம்பி அப்படின்னு சரளா சொல்கிறாங்க. சரிக்கா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க, எந்த உதவி வேணும்னாலும் இன்னும் பணம் தேவைப்படுதுனாலும் தாராளமாக என்கிட்ட சொல்லுங்க, பார்த்துக்கலாம், தியா சரியாகிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தியா கிட்டையும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. தியாவுக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் நீ சரியாகணும், பழைய மாதிரி எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னா இதுதான் சொல்யூஷன், தயவு செஞ்சு கேளு பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு தயார்படுத்துகிறாங்க. ஓகே அப்படின்னா அவங்களும் செக் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டாக்டர் வராங்க. ஒரு 12:30 அந்த மாதிரி டைமுக்கு குழந்தைக்கு ஆப்ரேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தியாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணனா குழந்தை சரியாயிருவாங்க அப்படிங்கிற தைரியமும் தெம்பும் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் அவங்களுக்கு பதற்றமும் பயமும் இருக்க தான் செய்யுது. பிள்ளையை பெற்றவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த பக்கம் வெற்றி இங்கே அபி கிட்ட வராங்க. இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. நீ ஏதோ பணத்தை அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்ன, 2 பிள்ளைங்களும் தனியாக விட்டுட்டு போவ, நீ எங்கே போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போ, கண்டிப்பாக கருணாவோட ஆளுங்களும் உன்னை வலைவீசி தேடிட்டு இருக்காங்க, அது உனக்கு நல்லாவே தெரியும், நீ வெளியில் போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை அபி, இது என்கிட்ட கொடுத்துட்டேன்னு உங்கள் வீட்டில் சொல்லிடு, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறேன், நான் சுடருக்காக பண்ணதா பார்த்துக்கிறேன், எனக்கு தியாவை ரொம்ப பிடிக்கும், அந்த பாப்பா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, இந்த வயசில் அவளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க கூடாது, ஏதோ ஒரு வகையில் நான் பண்ணினதா இருக்கட்டுமே, இல்லை நான் பண்ணின பாவத்துக்கு இது பிராய்ச்சித்தமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அபி எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. நான் கிளம்புறேன், ஏதாவது உதவி வேணும்னா தயங்காமல் எனக்கு கால் பண்ணு, நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக வந்து உனக்கு பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வெற்றி வெளியே கிளம்புறாரு. அப்போ திடீர்னு ஏதோ ஞாபகம் வருது அபிக்கு. ஒரு நிமிஷம் வெற்றி அப்படின்னு கூப்பிடுறாங்க. திரும்பி பார்க்குறாரு. என்ன ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு. இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே அப்படின்னு. எந்த உதவி வேணும்னாலும் கூப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னேன் அப்படின்ட்டு. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் அப்படி இப்படின்னு சொன்னியே, என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தப்பே பண்ணாத ஒருத்தியை ஜெயிலுக்கு அனுப்பி அவளையும் அவள் குழந்தையையும் 10 வருஷமாக ஒரு ஜெயில் தண்டனை கைதியாக இருக்க வச்சுருக்கேன். உண்மையிலே அது எவ்வளோ பெரிய பாவம். அந்த பாவத்தை எல்லாம் நான் எங்கே போய் தொலைக்கிறது? ஏதோ ஒரு வகையில் இப்போ கூட எனக்கு தண்டனை கடவுள் கொடுத்துருக்காரு. நான் பெத்த பிள்ளைய அள்ளி கொஞ்சம் முடியல 10 வயசு வரைக்கும். அந்த பாப்பா என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அந்த பிள்ளை கூட நான் தான் உன் அப்பான்னு சொல்லி சகஜமாக ஒரு அப்பா பிள்ளையா வாழ முடியல. எவ்வளோ கொடுமையான ஒரு வாழ்க்கை. சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மானா யாருன்னு தெரியாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு அவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏதோ கர்ராவாலையும் அந்த குடும்பத்தாலையும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் சாப்பாடும் கிடைச்சிது. அவங்களுக்காக நான் விசுவாசமாக இருக்க போய் உன்னை முழுசாக சந்தேகப்பட்டு நம்பாமல் அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாச்சு நான் உன்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதை விட்டுட்டு நீ தான் கொலைகாரி அப்படின்னு முடிவு பண்ணி உன்னையும் என் குழந்தையையும் நான் எவ்வளோ காயப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். அந்த தப்புக்கெல்லாம் எனக்கு தண்டனை கிடைக்கணும்ல, அதுக்கான பிராய்ச்சித்தமாக நான் நினச்சிக்கிறேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு கண் கலங்கி அழுகுறாரு. நீயா பேசுகிற வெற்றி அப்படின்னு அபி கேட்குறாங்க. நான் திருந்துட்டேன், உனக்கு தான் புரியலை, நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் உணர்ந்துட்டேன் அபி. ஆனால் யார் தப்பு பண்ணியிருப்பாங்கங்கிறதுல எனக்கு இப்போவும் குழப்பம் இருக்க தான் செய்யுது. உனக்கே தெரியும் பார்வதி அக்கா எவ்வளோ நல்லவங்க
பண்ணுவாங்கன்னு. நீ இதுக்காக என்னை ஏற்றுக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கல, அது பேராசை அப்படின்னு எனக்கே புரியுது. பட் கண்டிப்பாக யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீ கண்டுபிடி அப்படின்றாங்க அபி. அபி நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, இதை எனக்காக மட்டும் கேட்கல, உனக்காகவும் சுடருக்காகவும் தான் கேட்குறேன். சுடர் அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா, அம்மோ என்னை விட்டுட்டு இங்கேருந்து போயிடக்கூடாது, மறுபடியும் அவங்க ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு, நீ திரும்பவும் போகக்கூடாது, சுடருக்காகவாச்சும் நீ இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக மட்டும்தான் கேட்குறேன், மற்றபடி எந்த சுயநலமும் இல்லை. சுடர் அழக்கூடாது, அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைக்கி கர்ணாவோட ஆளுங்க தான் உன்னை கடத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம், நான் காப்பாற்றினேன். முழுக்க முழுக்க சுடருக்காக மட்டும்தான். இப்போவும் நான் உன்கிட்ட சொல்கிறேன், சுடருக்காக மட்டும்தான் நீ ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீ அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, எத்தனை வருஷம் கழித்து கேட்குறிய வெற்றி அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, அப்படி புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்தில் என்னை நம்பு அப்படின்றாங்க. நான் எப்போவுமே உன்னை நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் வெற்றி, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உன்னை நம்பினதுனால தான் இந்த நிலைமையில் இருக்கேன். ஏன் இப்போ சமீபத்தில் நீ ஒரு பொண்ணை கொலை பண்ண பார்த்தேன்னு சொன்னப்போ கூட நான் உன்னை நம்பினேன், நீ அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன்னு. ஆனால் உனக்கு தான் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு மனசு விட்டு பேசுகிறாங்க அபி. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், ஆனால் அதை நீ நம்ப மாட்டேன் அப்படின்னு. இப்போது இந்த நிமிஷம் நீ என்ன சொன்னாலும் நான் நம்புகிறேன் அப்படின்றாங்க. கர்ணா தான் கொலை பண்ணான்னு சொன்னால் கூட நம்புவியா அப்படின்னு கேட்குறாங்க. கர்ணா எதுக்கு பார்வதி அக்காவை கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காரணம் தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே நான் இதை பற்றி உங்ககிட்ட பேசியிருந்திருப்பேன். நானும் பிரபாகரனும் பேசிக்கிட்டது, நாங்கள் கலந்து பேசினது, ப்ளஸ் ஒரு சில க்ளூவெல்லாம் வச்சு நாங்கள் கெஸ் பண்ணதில் கண்டிப்பாக பார்வதி அக்காவை கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவ் கர்ணாவுக்கு மட்டும்தான் இருக்குது. கர்ணா தான் கொலை பண்ணியிருக்கணும். அன்னைக்கு நான் கோவிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி கர்ணா பார்வதி அக்கா ஃபோட்டோ முன்னாடி நின்று நாளைக்கு இந்த ஃபோட்டோவில் மாலை தொங்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. உயிரோடு இருக்க பார்வதி அக்காவோட ஃபோட்டோவுக்கு மாலை தொங்கும் அப்படின்னா நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வெற்றி இருந்துட்டு ஆமாம் அப்படின்றாரு. அதனால தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு, எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டப்போ நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படிங்கிற கோபத்தில் என்ன ஒரு ரூம்குள்ளே வச்சு அடைக்க பார்த்தான். பார்வதி அக்காவை கொலை பண்ணுறதுக்கு தான் அவன் எல்லா வேலைகளும் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் நான் அங்கே இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து கர்ணா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அந்த கத்தி என் கைரேகப்பட்டதுனால அதை பார்வதி அக்கா வயிற்றில் குத்தி நான் தான் குத்தினேன் அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சுருக்கான். இதுதான் நடந்த விஷயமே அப்படின்றாங்க. அப்போ அவன் தான் கொன்னான்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கத்தியால் குத்துனதுனால பார்வதி அக்கா சாகலை, அதுக்கு முன்னாடியே அவன் பார்வதி அக்காவை ஏதோ பண்ணியிருக்கான். கத்தியால் குத்துனது அப்படிங்கிறது என்னோட கைரேகை படிஞ்ச கத்தி பார்வதி அக்கா உடம்புல இருந்தா நான் தான் கொலை பண்ணேன்னு நீங்க எல்லாரும் நம்பிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி அதுக்கு முன்னாடியே பார்வதி அக்கா இறந்துருக்கணும். ஏன்னா நான் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அபி சொல்ற அப்படின்னு வெற்றி ஷாக் ஆகுறாரு. அப்போ பார்த்து பிரபாகரன் வராரு. அபி எனக்கு ஒரு சூப்பர் க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. என்ன ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கீங்க, பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்றாரு. சரி ஏதோ க்ளூன்னு சொன்னீங்களே என்னது அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. நான் எதுக்கு இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. பிரபாகரன் சொல்லுங்க, அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு. உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்போது கர்ணாவுக்கு என்ன மோட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி அக்காவுக்கும் கர்ணாவுக்கும் ஏதாவது சண்டை வந்து பார்வதி அக்காவே சூசைட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு. சூசைட் பண்ணிக்கிட்டா அந்த பழியை எதுக்கு அபி மேலே போடணும் அப்படின்னு பிரபாகரன் கேட்குறாரு. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே பதில் என்கிட்ட இருக்குது, நான் மாணிக்கத்தை பார்த்தேன் அப்படின்றாங்க. எப்போ பார்த்தீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. திவ்யாவோட ஹெல்ப்பில் தான் நான் மாணிக்கத்தை பிடிச்சேன், அவனை பிடிச்சி ஒரு கோடனில் அடித்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை அவன்கிட்ட ஒரு முக்கியமான உண்மையை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தாங்க பார்வதி அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரிஜினல் இதுதான் அப்படின்னு வெற்றிக்கிட்ட கொடுக்குறாரு பிரபாகரன். அதை படித்து பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்க பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்காங்கன்னு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அதுதான் உண்மை, அவங்க பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்துருக்காங்க. அபி கத்தியால் குத்துனதா சொல்கிறீங்கல்ல, அதனால் ஒன்றும் அவங்க சாகலை அப்படின்னு பிரபாகரன் சொல்கிறாரு. என்ன அபி அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல, அந்த கத்தியை நான் எடுக்க போகும்போதே அவங்க உயிரோடு இல்லை. நான் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அச்சோ இவங்களுக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற ஒரு வேகத்தில் தான் அந்த கத்தியை முட்டிட்டேன். அவன் அது மாதிரி தான் கெஸ் பண்ணியிருக்கான், அதனால தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு என்ன அங்கே உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெற்றிக்கும் பிரபாகரனுக்கும் இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. சரி இந்த ரிப்போர்ட்டை வச்சு மட்டும் நம்ம கர்ணாவை தான் கொலை பண்ணான்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கர்ணா மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிட்டோம், அதுக்கப்புறம் உண்மை வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒருவேளை கர்ணா இதை பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் ஈஸியாக வெளியே வந்துடுவான் அப்படின்னு வெற்றி
சொல்றாரு. ஆனா இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பிரபாகரன் கேட்கிறாரு. ஸ்வேதா கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும், ஸ்வேதா முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு வெற்றி. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ஒரிஜினல் ரிப்போர்ட் வந்து மாணிக்கம் கிட்ட இருந்திருக்கு. அதை வச்சு தான் கர்ணாவை மிரட்டி பணம் கேட்டிருக்கான். இந்த மிலன் மித்ரன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஃபேக்கான விஷயம்தான். மற்றபடி அவன் பிளாக்மெயில் பண்ணதே பார்வதி அக்காவோட கொலை விஷயத்துல தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரபாகரன் சொல்றாரு. இது எல்லாத்தையும் மாணிக்கம் சொல்லிட்டான். கோர்ட்ல வந்து சொல்றது கூட தயாராக தான் இருக்கான். கர்ணா எதுக்கு பயப்படணும், கர்ணா எதுக்கு இந்த விஷயத்துல மாணிக்கம் மிரட்டினா பணம் கொடுக்கணும், அப்போ கர்ணா தானே இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு பிரபாகரன் கெஸ் பண்ணிட்டதாக சொல்றாரு. இதுல வெற்றிக்கும் நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்ம பிளான் பண்ணபடி இதை ஸ்வேதா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க 3 பேரும் அங்க கர்ணாவோட வீட்டுக்கு போறாங்க. ஸ்வேதாவும் நம்ம கர்ணாவும் ரொம்ப கூலா உட்காந்து ஏதோ பிஸ்னஸ் இது பார்த்துட்டு இருக்காங்க, அந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாகரன், அபி அப்புறம் வெற்றி 3 பேரும் உள்ளே போகிறத பார்த்துட்டு வெற்றி மறுபடியும் இவங்க 2 பேரும் எதுக்குடா கூட்டிகிட்டு வந்த, துரோகிங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. யார் துரோகின்னு இப்போ தெரிஞ்சிடும் கர்ணா அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை எடுத்து நம்ம ஸ்வேதா கிட்ட கொடுக்குறாங்க. என்னது இது அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இது பார்வதி அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ஒரிஜினல் ரிப்போர்ட் அப்படின்றாங்க. ரிப்போர்ட் தான் ஏற்கனவே நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டோமே, கத்தியால் குத்தி தானே செத்தாங்க அப்படின்றாங்க. கத்தியால் குத்துனதுனால பார்வதி அக்கா சாகலை, அதுக்கு முன்னாடியே அவங்க பாய்சன் சாப்பிட்டு தான், அதனால தான் உயிர் போயிருக்கு. அவங்க கத்தியால் குத்துறதுக்கு முன்னாடியே இறந்துருக்காங்க அப்படின்னு தான் ரிப்போர்ட் இருக்கு, நீங்களே பாருங்க அப்படின்னு ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க. ஸ்வேதா அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரிப்போர்ட் கொடுத்தது மாணிக்கத்துக்கிட்ட இருந்த டியூப்ளிகேட் ரிப்போர்ட் தான் இது. ஒரிஜினல் ரிப்போர்ட்டை கர்ணா கிட்ட காமிச்சு மிரட்டி அதுக்காக தான் அவன் பணம் வாங்கியிருக்கான். அந்த ரிப்போர்ட்டை ஏதோ ஒரு ஸ்கூல் பொண்ணோட, அதாவது ஸ்கூல் பிள்ளையோட பேக்ல வச்சுட்டதாகவும் அதை திரும்பவும் தேடி எடுக்க முடியல அப்படின்னும் மாணிக்கம் சொல்றான். பட் இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் லீகலா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரிஜினல் ரிப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க. வெற்றி பிரபாகரனும் சொல்றாங்க. இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொன்னனே, நீங்க விசாரிச்சுக்கோங்க, இல்லாட்டினா கர்ணாவை கூட்டிட்டு போய் விசாரிக்க வைங்க அப்படின்ட்டு பயங்கர கோபமா முறைக்கிறாங்க நம்ம ஸ்வேதா கர்ணாவை. அப்புறம் நாங்கள் போலீஸை வர வச்சுட்டோம், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, விசாரிக்கிறதுக்கு தான், கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் உங்களோட விருப்பம், ஏன்னா உங்க அக்காவோட இழப்பு உங்களுக்கும் மகேஷ்க்கு தான் ரொம்ப அதிகம், அதனால தான் அப்படின்னு நம்ம வெற்றி சொல்றாரு. இப்போ போலீஸ்காரங்க கர்ணாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அபி ரொம்ப திமிரா அவங்கள முறைக்கிறாங்க. ஸ்வேதாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா ஸ்வேதா மட்டும் உண்மையான ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா கர்ணாவுக்கு ஜெயில் தான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.